ரொம்ப சந்தோஷம். எனக்கு அடை இருங்க வரேன். இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். சரிடா, கத்தி முடியலாம். அதுக்கப்புறம் நான் கத்துறேன். சரி, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். யாரை கேட்டு இந்த பாட்டு போட்டீங்க? நான் நினைச்சு வந்தது ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு ஜாலியான கருப்பாயா. யார் சார் கருப்பு? அட ஏன்டா எல்லாரும் ஒன்னா சொல்றீங்க? நான் கருப்புலாம் கிடையாது, நான் சாக்லேட் பிரவுன் அப்படிதான் சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் நாங்கெல்லாம் ஏதோ நேற்று நைட்டு தான் வந்தோம், இன்னைக்கு நைட்டு உடனே கிளம்புறோம். ஒரே நாள் மட்டும்தான் ரியாத்ல. இதுல என்னன்னா, இந்த பயணத்தினுடைய கலைப்பு எப்ப போகும்னா, இது நாங்க ஏதோ மேடைக்கு மேடை சொல்றோம் அப்படில, நீங்க கொடுக்குற காசு பணம்லாம் ரெண்டாவது பட்சம் சார். அதுக்காக கொடுக்காம விட்டுறாதீங்க, அது வேற பிரச்சனை. என் மாமியா மூதேவி குளிக்கவே குளிக்காது, செண்டு வாங்கிட்டு வாடி, அதுக்கு அதை போட்டு தள்ளவும் முடியல. அது வேற. அது சரி, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யாருன்னு தெரிஞ்சாதானே. அதனால ஊர்கள்ல எல்லாம் இங்க வரும்போது நீங்க கொடுக்கிற பேமெண்ட் எல்லாம் எனக்கு மட்டும் இல்ல சார், எங்களை மாதிரி வரக்கூடிய கலைஞர்களுக்கு எல்லாம் ரெண்டாவது பட்சம் தான். ஆனா நீங்க கொடுக்கிற இந்த சத்தமும் இந்த கைத்தட்டும் இருக்குல்ல, இது நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எங்களுக்கு பத்தவே பத்தாது. கேட்டுட்டே இருப்போம், நாங்க இந்த கைத்தட்டு கேட்டுட்டே இருப்போம். அது அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா நீங்க ஒரு ஆளை அங்கீகரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல சார். உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கணும்ல. பெரிய பெரிய நடிகர் நடிகை கிடையாது, நாங்கெல்லாம் சின்ன திரையில வரக்கூடிய சின்ன ஆர்டிஸ்ட் தான். ஆனா ஐயா, அந்த சின்ன திரை நான் இந்த மட்டும் வேணாம், நான் சும்மா ஃபன்னுக்காக சொன்னேங்க. அது டிவியோட அழிச்சிருங்க. நான் உங்க வீட்டுக்கு கருவாச்சியாவே வாழ்த்துட்டு போயிடுறேன். என்னை விட்டுருங்க, என்ன லவ் ப்ரப்போஸ் பண்ணாதீங்க. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுடா. அதனால சார், அந்த ப்ராப்பர்ட்டி யாரோட ப்ராப்பர்ட்டி சார்? உங்களோட. மேய்க்கிறது எருமை பெருமை. உங்களுக்கு பிள்ளை இருக்குன்னு 7 வாட்டி சுத்துறீங்களா? நான் தான் 2 பேர்த்தையும் கூட்டியாதனா பாசம். வருவே என்னது கூட்டி வரும் மாமாவா? யாரு? ரியாஸ் மாமாவா? நான் சவுதியில இருக்கேன், அவன் எங்க இருக்கானோ. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். நான் ரொம்ப சந்தோஷம். நான் ஆரம்பத்துல சொன்னதுதாங்க, எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. என்ன காரணம்னா, இப்படி நின்று ரசிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் ஒரு முறை ஒரு விஷயம் மட்டும் படிச்சு அதை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். ஒரு மிகப்பெரியவர் ஒரு மேடையில குத்துவிளக்கு எல்லாரும் ஏத்தும் போது அவரும் ஏத்துனாரு. ஏத்தி முடிச்சுட்டு எல்லாரும் குத்துவிளக்கு பார்க்கும் போது அந்த பெரியவர் மட்டும் அந்த தீக்குச்சியை பார்த்துக்கிட்டே இருந்தார். பக்கத்துல இருந்தவங்க கேட்டாங்களா, குத்துவிளக்கு அங்க இருக்கும் போது நீங்க மட்டும் ஏன் தீக்குச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. எப்பவுமே ஏற்றி விட்டவர்களை மறக்காம இருக்கிறது தான் வாழ்க்கை. இந்த குத்துவிளக்கு இவ்வளவு அழகாக எரியறதுக்கு காரணமே அந்த தீக்குச்சி தான் சொன்னாங்களாம். எங்களை மாதிரி கலைஞர்கள் மேடையில ஜொலிக்கிறதுக்கு காரணமே ரசிகர்கள் நீங்க மட்டும்தான். உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நீங்க இதே மாதிரி எல்லாருக்குமே கைத்தட்டி நல்லா ரசிங்க, எனக்கு அதுவே போதும். இப்படி ரவுண்டு கட்டி நிக்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அதை அப்படி பேசாதீங்க, மேக்கப்ப கலச்சனா பூரா ஓடிடுவீங்க. நான் யாருக்கும் சார், இந்த உலகத்திலேயே நீங்க யாரா அந்த அதை மட்டும் சொல்லுங்கடா. என்னத்தை தாண்டா சாப்பிட்டு வந்த? உள்ள நுழையும் போது இப்ப வரைக்கும் நாளைக்கு காலையில பாரு, அவ்வளவுதான், இங்கே கிழிச்சிரும். கோஆபரேட் பண்ணுங்கடா கொஞ்ச நேரத்துக்கு, எனக்கு படுத்துறாங்கடா. அதை விட உங்க குடும்பம் என்னன்னா, அந்த இவங்கள்ட்ட மாட்டினது தான் சார் ஒரு 20 நிமிஷம். நீங்க மாட்ட போய் அங்க உட்காருட்டீங்க. ஒருத்தன் போட அடே இருங்கடா தங்கம். அசாரா அசாரு அந்த பக்கம் ஒரு ஹாய் சொல்லிடுறா தங்கம். இந்த பக்கம் உட்கார வச்சுட்டீங்க. ரொம்ப நேரமா இவங்களோட போராடிட்டு இருந்தேன். ஒருத்தன் புடவையை பிடிச்சி இழுத்து நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. ஒரு பிள்ளை என்ன கலர் லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க? ஆக்சுவலி நான் மறுபடியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னோட பிறந்த போட்டோ வேணா பாருங்க, நான் லிப்ஸ்டிக் போடல, என் லிப்போட கலரே அதுதான். என்ன பண்றது, இறைவனுடைய படைப்புல அப்படி இருந்துச்சு. ஆனா உண்மையிலே சார், எத்தனை ஆண்கள் வந்து மனைவியோட போட்டோவை பர்ஸ்ல வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. என் வீட்டுக்காரோட பர்ஸ்ல என் போட்டோ இந்த நிமிஷம் வரைக்கும் வச்சிருக்காரு. அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. பாசம் பயம்லாம் இல்ல. எங்க தெருவுல நாய் தொல்லை ஜாஸ்தி. அந்த வேலையை விட்டு வரும்போது இந்த காம்பா நாயெல்லாம் ஓடிடும். அதுக்காகவே என் போட்டோவை வச்சிருக்காரு. ஸோ பெரிய சந்தோஷத்தை தாண்டி நானும் அசாரும் பேசிக்கிட்ட விஷயம், இந்த மேடையில அதுவும் சவுதி அரேபியால
ரியாத்துல இவ்வளவு ஒரு பரதமா இருக்கட்டும், இந்த நடனமா இருக்கட்டும், இவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது அது இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்கு. ஆடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கல. சூப்பரா இருந்ததுங்க, பக்காவா இருந்தது. அதுல இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் எங்களை தெரிகிறது இன்னும் கூடுதல் சந்தோஷம். சார் உலகத்துல யாரை வேணாலும் சமாளிக்கலாம் சார், இவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன சொன்னாலும் பதிலுக்கு கேள்வி கேட்டுட்டே இருப்பான். அதுல எனக்கெல்லாம் 2 குழந்தை இருக்கு. அதுல ஒருத்தர் இருக்கா பாருங்க, இந்த கொரோனா டைம்ல தான் சார் என் வாழ்க்கையிலேயே கொரோனாவை கூட நான் வச்சுக்கிறேன்டா, இவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறான்னு கேட்டேன். மேய்க்க முடியல. அட இருடா, நயன்தாரெல்லாம் மிஸ்ஸானே கூப்பிட்டு தொடங்க சைத்தானுங்களா. நயன்தாரா வேணாம், ஒரு ஹாஃப் டே நயன்தாரா லீவ் போட்டேன் நான். எங்க வீட்டுலலாம் இந்த 2 வருஷத்துல கோவிட் டைம்ல 25 டியூப் லைட் என் பையன் உடைச்சிருக்கான் சார். அவன் உடைக்காத ஒரே டியூப் லைட் என் புருஷன் மட்டும்தான், எல்லாத்தையும் உடைச்சிட்டான். அவ்வளவு தெளிவு. ஏன்னா பொதுவாவே பிள்ளைங்க, இப்ப நானும் ஒரு பேரண்டா இருக்கிறதுனால சொல்றேங்க, பிள்ளைங்கள்ட்ட படிக்கிறத விட அவங்க ஸ்கூல்ல போய் அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு கேட்கும் போது தான் நம்மள மிரள வைப்பாங்க. இங்க எப்படின்னு தெரியல. இங்க பள்ளிக்கூடம் எல்லாம் ஸ்ட்ரிக்டா சார்? ரொம்ப ஸ்ட்ரிக்டா தாங்க இல்லையா? பள்ளிக்கூடம் ஜாலியா? பேசாம இங்க பிறந்திருக்கலாம் போல. நான் படிக்கும் போது நான் அறந்தாங்கி டிஎல்சில படிச்சேன் சார். போர் அடிக்கும் போதெல்லாம் எங்க பிடி டீச்சர் என்னைய தான் சார் தூக்கி போட்டு அடிக்கும். எவ்வளவு வட்டி வாங்கியிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் எங்க ரோசி மிஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. எங்க ரோசி, இந்த அனுபவம் இங்க யாரெல்லாம் அரசு பள்ளியில படிச்சீங்க சார்? ரொம்ப திமிரா ஒரு விஷயம் சொல்லலாமா, வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிச்சதே அரசு பள்ளியில மட்டும்தான் சார். அது ஒரு ஜாலிங்க. என்ன தெரியுமா, காலையில 10 மணிக்கு ஸ்கூலு, வீட்டுல இருக்க 9 மணிக்கு தான் கிளம்புவோம். 9:30 மணிக்கு பிரேயர் போவோம். சாயந்தரம் 4:30 மணிக்கு ஸ்கூல் முடியும். 7 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். கிரவுண்ட்ல உருண்டு கிடப்போம், அப்படியே விளையாடுவோம். சட்டை ஃபுல்லா அழுக்கு. வீட்டு வாசல்ல போய் அம்மா அப்படிம்போம். அம்மா என்ன ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் ஐயா துவைப்பாங்க, நம்மளை துவைப்பாங்க, அடி பிரிச்சு எடுப்பாங்க. வாழ்க்கையில சந்தோஷம் என்ன தெரியுமா சார், நான்லாம் எங்க வீட்டுல நான் தான் ஃபர்ஸ்ட் எஜுகேட்டடாவே இருந்தேன். எங்க அப்பாலாம் ஒரு நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன், நான்லாம் ஒரு கறிக்கடைக்காரோட பொண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை இருக்கும். எப்பவுமே என்னை கொண்டு போய் எங்க அப்பா ஸ்கூல்ல சேர்க்கும் போது இந்த வார்த்தை எல்லா பெரியவங்களும் சொல்லியிருப்பாங்க, உங்க அப்பாவும் சொல்லியிருப்பாங்க. கொண்டு போய் ஸ்கூல்ல விடும் போது டீச்சரை பார்த்து சொல்லுவாங்க, டீச்சர் எவ்வளவு வேணாலும் அடிங்க, நான் கேட்க மாட்டேன். கேட்டும் தொலைய மாட்டாங்க. உண்மையிலே நான் கேட்க மாட்டேன். என் குடும்பத்திலேயே என் பிள்ளைதான் சார் படிக்க வருது, எப்படியாவது படிக்க வைங்க. இதெல்லாம் எப்பன்னா இப்ப அப்பா அழுதுகிட்டே போறாரு, டேய் டீச்சரை ஒண்ணும் பண்ணிராதடா. அதுக்கு அவன் அது நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. என் லைன்ல கிராஸ் பண்ணா நான் என் வேலையை காட்டிடுவேப்பா. இவங்க 2 பேரும் கிளாஸ்ல பேசிக்கிறாங்க, மச்சான் ஹோம்வொர்க் எழுதுறனா மிஸ் அடிக்குமோ, நம்மள அடிச்சா மிஸ் ஜெயில போட்டுருவாங்கடா. ஆனா நான் படிக்கும் போது ரோசி டீச்சர் இருக்காங்கல்ல சார், அடிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு புது யுக்தியை கையாளுவாங்க. இது நிறைய டீச்சர் பண்ணுவாங்க, உங்களுக்கு அனுபவம் இருந்தா கை தட்டுங்க. அடிக்க மாட்டாங்க, இந்த இடத்துல நிரடுவாங்க, நறுக்குன்னு கிள்ளுவாங்க. நாமளும் சிலுக்கு சுமிதா மாதிரி போயிட்டு வருவோம். என்ன பேர் சிலுக்கா, பொம்பளை சோக்கு கேக்குதாடா? ஐயோ, இவ்வளவு நேரம் கை தட்டாதவங்க சிலுக்குன்னு பழுக்குன்னு கை தட்டுறாங்களே. ஒரு 4-5 பேர் குரூப்பா போவோம். அந்த குரூப் யார் தெரியுமா? முதல் பெஞ்சு கிடையாது, கடைசி பெஞ்சு. ஆனா வாழ்க்கையில இந்த முதல் பெஞ்சில நான் தாண்டா படிப்பேன்னு பீத்துனவெல்லாம் வீட்டுல கிடப்பான் சார். கடைசி பெஞ்சில உட்கார்ந்தவன் சார் இந்த உலகத்தையே சுத்தி வருவான். கடைசி பெஞ்சு சார். ஐயா இதை புடிச்சு வைங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. உள்ள நான் கடைசி பெஞ்செல்லாம் போய் அந்த கில்லு வாங்குவோம் சார். நெளிவோம், வலி தாங்க முடியாது. கிளாஸ் ரூம்ல அப்படி சட்டையை தூக்கி பார்ப்போம் வீட்டுல காட்டுறதுக்கு. எல்லாருக்கும் செவந்து கிடக்கும். சனியை எனக்கு அப்பவும் செவக்காது, நம்ம அப்படி. ஆனா வாழ்க்கையில இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் ஸ்கூல்ல அடி வாங்கி படிச்சோமோ, இன்னைக்கு சமுதாயத்துல என்ன அடி விழுந்தாலும் எந்திரிச்சு நிக்கிற திராணியும் தெம்பும் நமக்கு இருக்குன்னா அது நாம ஸ்கூல்ல கத்துக்கிட்ட பாடம் மட்டும்தான் சார். இன்னைக்கு அந்த அனுபவம் இங்க இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளுக்கு இல்ல நினைக்காதீங்க. நம்ம ஊர்கள்லயே அந்த அனுபவம் நிறைய குழந்தைகளுக்கு இல்லாம போச்சு. அதான் வருத்தமா இருக்கு. அதை தாண்டி இந்த ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்கா வைக்கும் போது அப்பாக்கள் நிறைய பேர் பாவம் உள்ள போய் புள்ள எப்படி படிக்கிறான்னு அவங்க தான் கேட்டாங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் போயிட்டாரு, சார் என் பிள்ளை குமார் எப்படி படிக்கிறான்? சூப்பரா படிக்கிறான், பெரிய அரசியல்வாதியா வருவான். எப்படி சார் சொல்றீங்க? என்ன கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்துறான்டா. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சேர தூக்கிட்டு போயிட்டு வர்றான்.
இவன் அரசியல்வாதி ஆயிடுவான். இன்னொருத்தர் பேர் இருக்காரு, சார் என் பிள்ளை எப்படி படிக்கிறான், பெரிய டாக்டரா வருவான் சார். எப்படி சார் சொல்றீங்க? என்ன இளம் எழுதுறான்னு ஒரு மண்ணு விளங்கல, லென்ஸ் வச்சு தேடிட்டு இருக்கேன். அதுல உண்மையிலேயே இவங்களெல்லாம் தாண்டி ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இன்னைக்கு வீட்டுல நாம கூட இருக்கிற ஆண்களை சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம். அதுல இங்க இருக்கிற ஆண்கள் பெண்கள், இப்ப பெண்கள்லாம் என்ன யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இங்க இருக்கிற எல்லா பெண்கள் சார்பாகவும் நான் சொல்றேங்க,